கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்மை அதிகமாய் நேசித்து அன்பாய் வழிநடத்துகிற அருமை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை ஆசீர்வதிப்பதற்காக நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியத்தை எபேசியர் 4வது அதிகாரம் 32வது வார்த்தையின் மூலமாக நம்மோடு பேச விரும்புகிறார். ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். கிறிஸ்து நம்மை மன்னித்தது போல நமக்கு விரோதமான காரியங்களை செய்தவர்களை, நமக்கு விரோதமாக பேசினவங்களை, நமக்கு விரோதமாக இன்று எழும்பிக் கொண்டிருக்கிறவர்களை நாம் மன்னிக்க வேண்டும் என்பதை இந்த வேத வார்த்தை உறுதிப்படுத்துகிறது. 7 தடவை மாத்திரமல்ல, 70 தடவையும் மன்னிப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும், மன்னிக்க வேண்டும் என்பதை இந்த வேத வார்த்தை உறுதிப்படுத்துகிறது. வேதாகமத்தில் மற்றவர்கள் மன்னித்தவங்க வாழ்க்கையை தேவன் எவ்வளவாக ஆசீர்வதித்தார் என்பதற்கு அடையாளமாக யோசேப்புடைய வாழ்க்கையை நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். ஏன்னா தரிசனத்தை சொன்ன மாத்திரத்தில் கூலியில் தூக்கி போட்டாங்க, எகிப்துக்கு அடிமையாக விட்டுட்டாங்க. அது மாத்திரமல்ல, தகப்பனார் இடத்துல அவன் செத்தே போயிட்டான்னு சொல்லி பொய்யான காரியங்களை சொன்னாங்க. ஆனால் எகிப்தில் அந்த சகோதரரை சந்திக்கும் போது யோசேப்பு சொல்கிற வார்த்தை, இந்த பஞ்ச காலத்தில் உங்களை போஷிப்பதற்காக தேவன் முன்கூட்டியே என்னை அனுப்பி வைத்தார் என்று சொல்லி தேவ அன்பை வெளிப்படுத்தி அவளை மன்னித்ததுனால தான் கர்த்தர் யோசேப்பை ஆசீர்வதித்து அதிபதியாக்கினார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் மன்னிக்கிற குணாதிசயம் இருக்கும். வேணால் நம்மளையும் யோசிப்போ போல கர்த்தர் உயர்த்த முடியும். மோசேயுடைய வாழ்க்கை நீங்கள் ஆராய்ந்து பார்ப்பீங்களானா, மீரியாமை மன்னித்து தேவ சமூகத்தில் மன்றாடினதுனால மோசேக்கு விரோதமாக ஒருத்தர் எழும்ப முடியல. தேவ மகிமையை அவன் மூலமாக ஜனங்கள் பார்த்ததை வேதம் சுட்டி காண்பிக்கிறது. தாவீதுடைய வாழ்க்கையில் சவுலையும் சிமேயையும் எவ்வளவுதான் தூசித்தாலும் மன்னித்ததுனால தான் கர்த்தர் தாவீதை வர வர விருத்தியடை செய்து அரியணையில் ஏற்றி வைத்தது மாத்திரமல்ல, அவனுக்கு முன் குறித்த சகல நன்மையை அருளி செய்து ஆசீர்வாதத்தின் பாதையில் நடத்தினதை வேதம் சுட்டி காண்பிக்கிறது. இயேசு கிறிஸ்து நம்மை மன்னித்ததுனால தான் ஈவாகப்பட்ட ரட்சிப்பினால் அப்பா பிதாவின் அழைக்கத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்று நாமும் ஆசீர்வாதம் பெற்றவர்களாக மாறியிருக்கிறோம். நாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னிப்போம். ஆனால் நமக்குள் மன்னிக்க முடியாத குணாதிசயம் ஏற்பட்டிருக்கிற எல்லா வியாதிகளையும் தேவன் குணமாக்க முடியும், எல்லா ஆசீர்வாத தடைகளை மாற்ற முடியும். வேண்டி நன்மையை அருளி செய்து நம்மையும் தேவன் சாட்சியாக நிறுத்த இந்த வார்த்தையின் மூலமாக நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தை விசுவாசித்து மன்னிக்கிற குணாதிசயம் தரும்படியாக தேவ கரத்தில் விட்டுக் கொடுப்போமா? நல்ல தகப்பனே, இந்த அருமையான காலை வேளைக்கு நன்றி செலுத்துகிறோம். மன்னிப்பின் ஆசீர்வாதத்தை நாங்களும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக மற்றவர்களை மன்னிக்கத்தக்க இருதயத்தை எங்களை தாங்க, மன்னிக்கிறதுனால வருகிற ஆசீர்வாத சுதந்திரத்தை கொண்டு நாங்களும் சாட்சியை வாழ உதவி செய்யுங்க. இந்த வார்த்தை விசுவாசிக்கிற பிள்ளைங்க வாழ்க்கையில் நன்மையும் கிருபை தொடர பண்ணுங்க. மன்னிப்பின் ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டு சாட்சியாக நிறுத்த முடியாது. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன்.